பாலாஜி மர்ம மரணத்திற்கு விரிவான விசாரணை நடத்த வேண்டுமானால் இந்த லிங்கில் உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். டிசம்பர் 27ஆம் தேதி சுசில் பாலாஜியின் மர்ம மரணத்திற்கு நீதி கேட்டு அனைவரும் ஒன்று கூடுவோம். ஜஸ்டிஸ் ஃபார் சுசில் பாலாஜி. மகனின் மர்ம மரணத்தை விசாரித்து வரும் தனியார் துப்பறியும் நிறுவனத்திற்கு கட்டணம் செலுத்துவதற்கு உதவி செய்யுங்கள். ஊடக நண்பர்களுக்கு நேர்காணல் வேண்டுமா? என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இப்படி மகன் இறந்த நாளில் இருந்து எக்ஸ் வலைதளம் மூலமாக ஆதரவு திரட்டி வந்த தாய் அவருடைய விடாமுயற்சியின் மூலம் தற்போது எலன் மஸ்கின் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றிருக்கிறார். யார் இந்த சுசில் பாலாஜி? அவருக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள சம்பவம் நடந்த அமெரிக்காவில் இருந்து விசாரணையை தொடங்கினோம். கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ளது சான் பிரான்சிஸ்கோ நகரம். ஜென்சி தலைமுறையினர் கனவிலும் கூட கண்டிராத தொழில்நுட்பங்களை பிரத்யேகமாக கட்டமைத்துக் கொண்டிருக்கும் சிலிகான் சிட்டி. இங்குள்ள ஓபன் ஏஐ நிறுவனத்தின் ChatGPT பிரிவில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றியவர்தான் இந்த சுசில் பாலாஜி. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 26 வயதான இளம் டெக்கி. இன்று ChatGPT-யிடம் நாம் எந்த கேள்வியை கேட்டாலும் அடுத்த நொடியே நமக்கு பதில் கிடைக்கிறது. அந்த அளவிற்கு உலகளவில் பிரபலமான இந்த தொழில்நுட்பத்தை கட்டமைத்ததில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுசில் பாலாஜியின் பங்களிப்பும் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் சென்ற ஆகஸ்ட் மாதம் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் இருந்து ராஜினாமா செய்த சுசில் பாலாஜி நண்பர்களுடன் சேர்ந்து சொந்தமாக ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்றை தொடங்கி நிர்வகித்து வந்திருக்கிறார். சுசில் பாலாஜி ஓபன் ஏஐ நிறுவனத்தில் இருந்து விலகியதற்கு காரணம் அவருக்குள் இருந்த குற்ற உணர்வுதான் என சொல்லப்படுகிறது. இன்று ஏஐ மூலம் நாம் பெறக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றும் நம்மை மெய்சில் நிற்க வைக்கிறது. ஏஐ இமேஜஸ், வீடியோஸ் என செயற்கை நுண்ணறிவை பலரும் இஷ்டம் போல பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் ஏஐ செயலிக்கு அந்த தரவுகள் யாரிடம் இருந்து கிடைத்தது, அதனால் எப்படி துல்லியமான பதில்களை கொடுக்க முடிகிறது என்கிற $1 மில்லியன் கேள்விக்கு விடை தேடி இருக்கிறார் சுசில் பாலாஜி. அப்போதுதான் அவருக்கு இத்தனை நாட்களாக ப்ரொஃபஷனல் திருடனாக பணியாற்றி வந்த அதிர்ச்சிகரமான உண்மை புரிந்திருக்கிறது. அதன் காரணமாக ஓபன் ஏஐயின் ChatGPT அமெரிக்காவின் காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை சட்டத்தை மீறி செயல்படுகிறது. தனி மனிதர்களின் தரவுகளை திருடி கண்ணிற்கு தெரியாமல் அவர்களுடைய உழைப்பை சுரண்டுகிறது என சுசில் பாலாஜி அவருடைய சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்கிறார். இந்த சூழலில் சென்ற நவம்பர் மாதம் உலகளவில் பிரபல ஊடகமான நியூயார்க் டைம்ஸ் சுசில் பாலாஜியை நேர்காணல் செய்துள்ளன. அதில் ஓபன் ஏஐ பற்றிய ரகசியங்களை வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார் சுசில் பாலாஜி. ஓபன் ஏஐ இணையத்தில் உள்ள தனி மனிதர்களின் தரவுகளை திருடுகிறது. அது சொந்தமாக எதையும் உருவாக்குவதில்லை. அது அளிக்கக்கூடிய தகவல்களின் உண்மை தன்மையும் சந்தேகத்திற்குரியது. ChatGPT அமெரிக்கா காப்புரிமை சட்டத்தை மீறி செயல்படுகிறது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நான் என்னுடைய தவறை உணர்ந்து விட்டேன், நீங்களும் என்னைப் போலவே உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் அதிலிருந்து உடனடியாக வெளியே வாருங்கள் என தெரிவித்திருந்தார். இந்த நேர்காணலை தொடர்ந்து உலகளவில் பலரும் விழித்துக் கொண்டு ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீது காப்புரிமை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் அடுத்த சில நாட்களில் சென்ற நவம்பர் 26ஆம் தேதி சுசில் பாலாஜி அவருடைய சான் பிரான்சிஸ்கோ இல்லத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்து கிடந்திருக்கிறார். சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்ட போலீசாரும் மருத்துவர்களும் சுசில் பாலாஜியின் உடலில் சிறிய கீறல்கள் கூட இல்லை, அதன் காரணமாக இது தற்கொலையாக இருக்கலாம் என வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதனை ஏற்க மறுத்துள்ள சுசில் பாலாஜியின் தாய் பூர்ணிமா ராவ் மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சுசில் பாலாஜி இறப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக கூட தங்களுடன் மகிழ்ச்சியாக செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதில் எந்த முகாந்திரமும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து சுசில் பாலாஜியின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்கிற விவாதம் உலகளவில் பல பிரபலங்களாலும் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் மகனின் மர்ம மரணம் குறித்து விசாரிப்பதற்கு சுசில் பாலாஜியின் தாய் பூர்ணிமா ராவ் பிரைவேட் டிடெக்டிவின் உதவியையும் நாடியுள்ளார். சுசில் பாலாஜியின் அபார்ட்மெண்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட துப்பறியும் நிறுவனத்தினர் அங்குள்ள பாத்ரூமில் இரத்த கரைகள் இருப்பதாகவும் சுசில் பாலாஜி விரட்டப்பட்டதற்கான தடயங்களும் அவர் உயிருக்கு போராடி இருப்பதற்கான தடயங்களும் சிக்கி இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தன்னுடைய மகனை நிச்சயமாக கொலை செய்திருக்கிறார்கள். அவர் ஓபன் ஏஐயின் பித்தலாட்டங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பூர்ணிமா சந்தேகித்திருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தின் மூலம் சுசில் பாலாஜியின் மர்ம மரணத்திற்கு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என பூர்ணிமா தொடர்ந்து போராடி வந்த நிலையில் தற்போது உலகின் பிரபல தொழிலதிபர் எலன் மஸ்கும் அந்த தாயின் கேள்விகளில் நியாயம் இருப்பதைப் போல சுசில் பாலாஜியின் மரணம் தற்கொலை என தோன்றவில்லை என ட்வீட் செய்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது அமெரிக்க அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எலன் மஸ்கே நேரடியாக இந்த விவகாரத்தின் மீது கவனம் செலுத்தி இருப்பதால் சுசில் பாலாஜிக்கு என்ன நடந்தது, அது கொலையா அல்லது தற்கொலையா என்பது கூடிய விரைவில் தெரிந்துவிடும் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.